கண்ணன் என்ற ஒரு சிறுவன் காலை முதல் இரவு வரை செல்போனையே பார்த்து கொண்டிருந்தான். அம்மா கூப்பிட்டாலும் புத்தகம் அழைத்தாலும் கவனம் செல்போனில்தான் இருந்தது. அப்பொழுது அவனுடைய நேரத்தை திருட வந்த டைம் திருடன் என்கிற மயக்க உருவம் தோன்றியது. உடனே கண்ணனின் உள்ளிருந்து புத்திசாலி மூளை மாமா வெளிவந்து செல்போனை கொஞ்ச நேரம் விட்டு புத்தகத்தை திறக்க சவால் வைத்தார். முதலில் கஷ்டமாக இருந்தாலும் கண்ணன் செல்போனை ஒதுக்கி வைத்து படிக்க ஆரம்பித்தான். படிப்பு மெதுவாக சுவாரஸ்யமாக மாற டைம் திருடனின் சக்தி குறைந்து அவன் மறைந்தான். நாள்கள் சென்றபோது கண்ணன் நன்றாக படித்து வெற்றி பெற்றான். அம்மாவின் புன்னகை மலர்ந்தது. புத்தகம் சந்தோஷமாக சிரித்தது. அப்பொழுது அனைவருக்கும் புரிந்தது, செல்போன் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் நண்பன், அதிலே மாட்டிக்கொண்டால் அது நம் நேரத்தை திருடும் டைம் திருடன் என்பதுதான். நேரம் பொன் போன்றது. செல்போன் நம் நேரத்தை திருடக்கூடாது. நாம் செல்போனுக்கு அடிமையாகவும் இருக்கக்கூடாது. நாம் செல்போன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது.